அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நீங்கள் நீராடும் போது நினைவில் கொள்ள வேண்டியவை என்ன? மறந்தும் இந்த தவறை செய்து விடாதீர்கள். அந்த வகையில் தனுசு ராசினியர்கள் நீராடும் போது என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசினியர்கள் நீராடும் போது உடுத்திய ஆடையால் உடலை துடைக்க கூடாது. அமாவாசை பௌர்ணமி நாட்களில் கடலில் நீராடுவது நல்லது என்றாலும் ஞாயிறு செவ்வாய்க்கிழமைகள்ல வரும் பௌர்ணமி கடலில் நீராடக்கூடாது என்பர். குளிக்கும் போது நாராயணன் நாமத்தை சொல்ல வேண்டும். உணவு உண்ட பின்பும் நள்ளிரவிலும் குளிப்பதை தவிர்ப்பது நல்லது. கிரகண காலத்தில் இருமுறை நீராட வேண்டும். கிரகணம் பிடிக்கும் போதும் கிரகண விலகிய பின்பும் நீராடுங்கள். கடலிலும் ஆற்றலிலும் குளிக்கும் போது 3 முறை மூழ்கி நீராடுவது நல்லது. மூழ்கி எழும்போது இறைவன் பெயரை உச்சரிக்க வேண்டும். வீட்டில் குளிக்கும் போது முதலில் தலையில் தண்ணீர் ஊற்றுகையில் தெய்வத்தின் பெயரை உச்சரிக்க வேண்டும். இவ்வாறு நீராடினால் உடலும் மனம் தூய்மையாகும். அது மட்டுமில்லாமல் நீராடிய பிறகு இறை வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. அதாவது தினமும் நீராடிய பிறகு இறை வழிபாட்டை நாம் மேற்கொள்வதன் மூலமாக கடவுளை நம்பிய யாரும் கைவிடப்படுவதில்லை. நல்லது அல்லாத செயல்கள் நடக்கும் போது தைரியத்தை தந்து தடைகளை அகற்றுபவர்கள் கடவுள்தான். எனவே எப்பொழுதும் கடவுளையே நினைத்திருங்கள். கருணை புரிவார். மனம் முருகி கடவுளை வழிபட்டால் நமக்கு என்னவெல்லாம் இறைவன் தருவார் என்று பார்க்கும்போது மனதில் அமைதி, ஆனந்தம், இனிமை போன்றவை தருவார். ஈகை புரிவார். உண்மை தெரிவிப்பார். ஊக்கம் கொடுப்பார். எளிமையை அருள்வார். ஏக்கம் தவிர்ப்பார். ஐயம் தீர்ப்பார். ஒளிமயமான வாழ்வு தரும் ஓங்கார நிற்பார். ஔடதம் நல்குவார். அனைத்திலும் வெற்றியை வழங்குவார். இவ்வாறு தனுசு ராசினியர்களான நீங்கள் தினமும் நீராடிவிட்டு இறைவனை வழிபடுவதன் மூலமாக சகல சௌபாகியங்கள் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது.